அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கைஃபர் போரில் கலந்து கொண்ட பெண்மணிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆண்கள் ஜிஹாதில் பங்கு கொண்டார்கள் என்ற வரலாறுகள் பல அறிவிக்கப்பட்டுள்ளன. பெண்களும் இது விஷயத்தில் ஆண்களுக்கு சளைத்தவர்களாக இருக்கவில்லை. போருக்கு செல்ல வேண்டுமென எப்பொழுதும் ஆர்வமுள்ளவர்களாகவே இருந்து வந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் போரில் கலந்து வந்தார்கள். உம்மு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கைஃபர் போரின் போது நாங்கள் 6 பெண்கள் அப்போரில் கலந்து கொள்ள சென்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இச்செய்தி தெரிந்து எங்களை கூப்பிட்டு அனுப்பினார்கள். நாங்கள் அங்கு சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் கோபத்தின் அறிகுறிகள் தென்பட்டன. எங்களை நோக்கி, நீங்கள் யாருடைய அனுமதியின் பேரில் இங்கு வந்தீர்கள், யாருடைய துணையுடன் வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கம்பளி துணிகள் நெய்ய தெரியும், அது போர்க்காலத்தில் தேவையுள்ளதாகும். மேலும் காயங்களுக்குரிய மருந்துகளும் எங்களிடம் இருக்கின்றன. இந்த சேவைகள் ஏதும் செய்ய முடியவில்லையானாலும் போரிடக்கூடிய முஜாஹிதீன்களுக்கு அம்புகளை எடுத்து கொடுப்பதில் உதவி புரிபவர்களாக இருப்போம். நோயுற்று இருப்பவர்களுக்கு மருந்து கொடுப்பது, மாவு பிசைந்து ரொட்டி சமைத்து கொடுப்பது, தண்ணீர் புகட்டுவது போன்ற வேலைகளிலும் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று கூறினோம். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கலந்து கொள்ள எங்களுக்கு அனுமதி அளித்தார்கள். ஹுனைன் போரின் போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பமுற்று இருக்கும் நிலையில் அதில் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் வயிற்றில் அப்துல்லாஹ் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர் கரத்தில் ஒரு கட்டாரியை வைத்து கொண்டு இருந்தார். அதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எதற்கு என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எவரேனும் ஒரு காஃபிர் என் அருகில் வந்தால் அவன் வயிற்றை இதனால் குத்தி கிழித்து விடுவேன் என்று பதிலளித்தார். அதற்கு முன் உஹது போரிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார். காயம் பட்டவர்களுக்கு மருந்திட்டு கட்டுவது, நோயாளிகளுக்கு பணிவிடை செய்வது போன்ற சேவைகளிலும் ஈடுபட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருவரும் சுறுசுறுப்பாக தோல் பைகளில் தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து காயம்பட்டவர்களுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருந்ததையும், தண்ணீர் தீர்ந்துவிட்டால் மறுபடியும் தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்ததையும் நான் கண்டேன் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.